வசனங்களிலிருந்து 11 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வார்த்தை 9வது வசனத்தை நம்மளே ஒருவர் வாசிக்கலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கடந்த வாரத்திலும் அதற்கு முந்தைய நாளிலும் நாம் வாக்கு தத்தம் என்றால் என்ன என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் வசனத்தை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நிற்கும். அப்படின்னா அவர் சொன்ன ஸ்டாப்னா ஸ்டாப் ஆகிடும். அவர் எதை சொல்லுகிறாரோ அது அப்படியே நிறைவேறும் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி இந்த வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே இருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே நம்மை போல சரீரத்தோடு வாழ்ந்து அவர் 3 ஆண்டுகள் ஊழியத்தை செய்து 33 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சிலுவை மரத்திலே தன்னுடைய ஜீவனை நமக்காக அளித்து மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் அப்படி உயிரோடு எழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களை பார்த்து கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை தான் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம், கடைசி வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு அவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவை குறித்து வேதம் நாம் சொல்லுகிறோம். இந்த நாட்களை பார்க்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் உலகத்தின் முடிவின் நாட்களிலே நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கிறார். ஏன்னா சகல நாட்கள் அப்படின்னா நாம் இந்த உலகத்திலே உயிரோடு வாழுகிற நாள் அல்லது இந்த உலகத்தின் முடிவு, அது வரைக்கும் அவர் இந்த உலகத்தில் இருக்கிறார். நமக்கு இது கேட்கும் பொழுது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். எப்படி அவர் தான் மரித்து உயிரோடு எழுந்து போயிட்டாரே, எப்படி அவர் இருக்க முடியும் என்று சொல்லி. அவர் மரித்து மரணத்தை ஜெயித்த ஒரு உயிரோடு எழுந்து போனார் தான், உண்மைதான். ஆனால் அவர் இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிறார், என்றென்றைக்கும் அவர் இருக்கிறார். எப்படி என்று சொன்னால் அவர் வார்த்தையாக நம் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய கரங்களில் இருக்கிற இந்த வேத புஸ்தகம் இது இயேசுவை குறிக்கிறது. யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்திலே அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை தான் மாம்சமாக வந்துச்சு இந்த உலகத்தில். அல்லேலூயா. அப்போ வார்த்தை ஆகிய இயேசு உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறவர். இன்றைக்கு அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை குறித்து தான் நீங்கள் நாம் பார்க்கிறோம். அவர் சொல்ல ஆகும். பக்தன் சொல்லுகிறான், அவர் சொல்ல ஆகும். அவர் சொன்ன ஒன்றை சொன்னால் அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் கட்டளையிட அப்படியே நிற்கும். அவர் கட்டளை கொடுத்தார் என்றால் அந்த கட்டளை யாரும் மீற முடியாது. அவர் காண்கிற அவருடைய சிருஷ்டி ஆகிய வானத்திற்கும் பூமிக்கும் கடலுக்கும் ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது இம்மட்டும் வா, இதற்கு மேலே வராதுன்னு கடலுக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கிறதுனால தான் இன்றைக்கு அலை வந்துட்டு போயிட்டே இருக்குது, அங்கே தான் நிற்கிது. அல்லேலூயா. ஆனால் மனுஷனுடைய அறிவியல் ஞானத்தினால் அவன் செய்கிறதுனால அந்த இயற்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. சில இடங்களில் மாற்றங்கள் வருகிறது. நமக்கு தெரியும், ஓசோன் என்கிற அந்த ஜோனல் படலமானது அது கட்டாகி இருக்கிறதுனால வெப்பம் அதிகமாக இருக்குது. அதனால் பனிமலைகள் உருகுகிறதுனால தண்ணீர் லெவல் அதிகமாகிறதுனால கடல் உள்ளே வருது. தவிர
கடலுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார், அந்த கட்டளை மாறாமல் அந்த கடல் இருக்கு. அல்லேலூயா. மனுஷன் இன்றைக்கு பார்க்கிற எல்லா சிருஷ்டிகளையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர், கட்டளையிட்டு அதாவது அதனுடைய வழியில ஓட செய்கிறவர். யோசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. பூமி தன்னை சுத்திக்கிட்டு அந்த கோளில் கரெக்டாக அதோடைய வட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் அவர் சொல்ல, அவர் கட்டளையிட, அதாவது அதன் இடத்துல நின்று செயல்படுகிறது. அல்லேலூயா. நாம் இன்றைக்கு பார்க்கிற எல்லா சிருஷ்டிகளையும் கர்த்தர் ஆண்டு கொள்ளுகிறார். அவருடைய கட்டளையின்படி எல்லாம் நடக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதத்தில் அவர் கட்டளையிட பெருங்காற்று உருவாகும், அவர் கட்டளையிட கல் மழை துணிக்கைகளாக விழும், அவர் கட்டளையிட்டார் என்றால் எல்லாமே நடக்கும். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நடக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையானது வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தையும் உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சங்கீதம் 119 சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 25வது வசனத்தை வாசிக்கலாம் முதல்ல, பிறகு 50வது வசனம் வாசிக்கலாம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியுங்க, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியுங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஒரு போராட்டம், கீழே விழுந்து கிடக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறேன். ஒரு நாளிலே நன்றாய் இருந்த நான் இப்பொழுது விழுந்து கிடக்கிறேன். என் வாழ்க்கையை நீங்க உயிர்ப்பிக்க வேண்டும். எப்படின்னா உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பீங்க. வசனம் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும். அதுதான் இந்த பக்தன் சொல்றார். 50ஆம் வசனம் படிங்க. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. முதல்ல உயிர்ப்பியும்ன்றாரு. இங்க நான் வாசிக்கிறோம், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலாக, அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. அந்த வார்த்தை தான் அவர் சொல்ல அது ஆகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்ல அப்படியே நடக்கும். ஆமென். அல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ. எல்லாரும் சேர்ந்து திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம் போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமோ நீர் வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமோ நீர் வணைந்திடுமே. அவருடைய வாக்கு நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நடக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே நாம் 2 உதாரணங்களை இன்றைக்கு பார்க்கும்படியாக இருக்கிறோம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 50வது வசனம்.
வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொல்ல ஆகும். அவர் என்ன சொல்றாரு? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். தன்னுடைய மகன் வியாதியாயிருக்கிறான். 47ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், யூதயாவிலிருந்து இயேசு கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். கூப்பிடுறான், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. அதான் கவனிங்க, இயேசு கிறிஸ்துவ வீட்டிற்கு அழைக்கிறான். என் மகன் ரொம்ப மரண அவஸ்தையா இருக்கிறான், அவனை நீங்க சுகமாக்க வேண்டும் என்று இவன் அழைக்கிறான். தன்னுடைய மகனுக்காக ஒரு தகப்பன் ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிற ஒரு வேண்டுதல். இயேசு என்ன சொல்ற பாருங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அப்படின்னா ஒரு அற்புதத்தை அவர் செய்வார் அப்படின்ற, எப்படி என் மகனை டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க, ஆனால் இயேசு இவர் வந்தார்னா என் மகன் பிழைச்சுக்குவான்ங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அதே நேரத்தில் அது ஒரு அற்புதமாக தன் வாழ்க்கையிலே நடக்கும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டு வந்தான். அவன் உள்ளத்தில் இருக்கிற யோசனை ஆண்டவர் அறிந்து சொல்கிறாரு, அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணலாம், நீ விசுவாசிக்க மாட்டீங்க அப்படின்றார். இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி அநேக மக்கள் அடையாளங்கள் அற்புதங்களை தேடுகிறார்கள். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது இதுதான் சொன்னார், அடையாளங்களும் அற்புதங்களையும் தேடுறீங்க, நீங்கள் யோனா தீர்க்கதரிசிக்கு நடந்த அடையாளத்தை போல இல்லாமல் வேற ஒரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்றாரு. காரணம் என்ன? இயேசு 3 நாள் இந்த பூமியின் வயிற்றில் இருப்பார் என்பதை, யோனா எப்படி 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தது போல, இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்து பெரிய அடையாளம், இதுக்கு மேலே வேற அடையாளம் தேவையில்லைன்னு ஆண்டவர் அங்கே சொன்னதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த மனுஷன் அவரிடத்துல கேட்ட பொழுது அவர் வரல. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். மறுபடியும் அவன் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறான். அவன் ஒரு ராஜாங்கத்தில் வேலை செய்கிறான், அப்படின்னு அரண்மனையில் வேலை செய்கிறவன். அதுதான் அங்கே சொல்கிறாங்க, ராஜாவின் வேலைக்காரன். அவனுடைய மகனுக்காக வர்றான். இப்போ சொல்கிறான், என் பிள்ளை செத்துறதுக்குள்ளே நீங்கள் வந்துடணும், என் வீட்டுக்கு நீங்கள் வந்தால் போதும், என் பிள்ளை பிழைச்சிக்குவான்ற இந்த விசுவாசத்தோடு அவன் அழைக்கிறான். 2வது முறையும் அழைக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் போகலை. நாம் அங்கே பார்க்கிறோம், இயேசு அவனை நோக்கி, 50வது வசனம், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். 51ஆம் வசனம், அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். பாருங்க, இப்ப கிராஸ் செக் பண்ணி பார்க்கறான். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் எந்த மணி நேரத்தில் அவனுக்கு விசாரிக்கிறான், நீங்கிற்று என்றார்கள். ஆண்டவர் அதனால தான் முதலே சொல்றாரு, அற்புதங்களையும் அடையாளங்களும் காணாவிட்டால் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டான், ஆனால் இப்போ என்ன பண்ணுறான், கிராஸ் செக் பண்ணுறான், எந்த மணி நேரத்தில் நடந்துச்சு இது. அவர் என்கிட்ட சொன்னார் வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னார், உன் மகன் பிழைத்திருக்கிறான், நீ போகலாம். அல்லேலூயா. உடனே அவன் செக் பண்ணி பார்க்குறான். அவங்க சொல்கிறாங்க, அந்த மணி நேரம் தான். அப்பொழுது பார்க்க, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செஞ்ச 2வது அற்புதம். முதல் அற்புதம் கானா ஊர்ல கல்யாணத்தில்
செய்தாரு. ரெண்டாவது அற்புதம், இந்த வேலைக்காரன், ராஜாவின் வேலைக்காரனுடைய மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினாரு. ஆனால் இவர் போகவே இல்லை, இவருடைய பிரசன்ஸ் அங்கே இல்லை. ஆனால் வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அவர் சொல்றார். அந்த வார்த்தையை நம்பி அவன் போறான். வழியிலேயே அவனுக்கு ரிசல்ட் கிடைக்குது. அல்லேலூயா. கர்த்தர் அவன் வேண்டிக் கொள்றான், இயேசுவே வீட்டுக்கு வரணும்னு அழைக்கிறான். ஆனால் இயேசு அங்க போகல. அதற்கு பதிலாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்றான், உன் மகன் பிழைத்திருக்கிறான், நீ போகலாம், நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான். அவர் சொன்ன அதே மணி நேரம் அவனுடைய மகன் பிழைத்து கொண்டான். வரும் வழியிலேயே, வீட்டிற்கு போகிற வழியிலேயே அவனுடைய வேலைக்காரர்கள் வந்து இந்த நல்ல செய்தி அவனுக்கு அறிவிக்கிறார்கள். அதை உறுதிப்படுத்தும்படியாக எந்த மணி நேரம் கேட்டவன், அவனும் அவன் வீட்டார் அனைவரும் கர்த்தரை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே ஆகும். அது ஒரு நாளும் விழாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் தரையிலே விழாது. சாமுவேல் தீர்க்கதரிசி நாட்களை பார்க்கும் பொழுது சாமுவேல் வாயிலிருந்து வந்த கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் கீழே விழாமல் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன் அவர். கர்த்தருடைய வார்த்தை ஆனால் ஊழியக்காரன் வாயிலிருந்து வருது. ஆமென், அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தை விழுந்து போகும், நிறைவேறாது. ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய சீஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க. 24வது வசனம், மார்க் 10:24. அவருடைய வார்த்தையை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம். லூக்கா 4:36. இது என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் என்று. இது என்ன வார்த்தை? இது என்ன வார்த்தை? அதிகாரத்தோட வருகிறது. இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையை கேட்டவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு இடத்துல சொல்றாங்க, யார் இவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அவருடைய வார்த்தையில ஒரு அதிகாரம், வல்லமை, the power and authority. அவர் வார்த்தையிலே ஒரு வல்லமையும் ஒரு அதிகாரத்தையும் இருக்கிறது அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. யாரு இவர்? இவர் சொல்றாரு, அப்படி நடக்குது. அந்த பிசாசெல்லாம் ஓடுது. இவர் சொல்ற வார்த்தை அப்படியே அங்க நடக்குது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவருடைய வார்த்தை அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நிற்கும். அவருடைய வார்த்தையிலே, அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஒரு வார்த்தை அவர் சொன்னால் போதும். அங்கே நான் பார்க்கிற அந்த வேலைக்காரன், அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய மகனுக்காக அவன் வேண்டுதல் செய்ய வந்து ஆண்டவரை அழைக்கிறான். 2 முறை அழைக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ போகலாம், உன் மகன் பிழைத்துட்டான். 2வது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் வேதத்தில். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 100க்கு அதிபதியாக ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா, பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருக்கிறான். இங்கேயும் பார்க்கிறோம், மரண அவஸ்தையாக இருக்கிறான். இவன் யாருன்னா, ஒரு 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன். 100 பேருக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனுக்கு கீழே வேலை செய்கிறவன். அந்த வேலைக்காரன் இவனுக்கு கொஞ்சம் பிரியமானவனாக இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் சொல்கிற வேலையெல்லாம் அவன் செய்வான் தட்டாமல். யார் மேலே பிரியம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக நமக்கும் சரி, நம்ம குடும்பத்தில் பிள்ளைகள் 2 பிள்ளை இருக்குன்னா, எந்த பிள்ளை
பேரண்ட்ஸ் சொல்கிற வார்த்தையை கேட்டு அப்படியே தட்டாமல் செய்தோ அந்த பிள்ளை மேலே பாசம் அதிகமாக இருக்கும். அதே போல் தான் நம்ம ஏசப்பாவும் அவர் வார்த்தையின்படி நம்ம வாழ்வோம், நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னா நம்ம மேலே அவர் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. இங்கே நான் வாசிக்கிறோம், 100 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் இந்த வியாதியாக இருக்கிற மனுஷன் பிரியமானவனாக இருக்கிறான். காரணம், அந்த 100க்கு அதிபதிய வார்த்தையை தட்டாமல் செய்கிறவனாக இருக்கிறான் அவன். இப்போ அவனுடைய வியாதி சுகமாகும்படியாக அவன் என்ன பண்ணுறான்? நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் அந்த 100க்கு அதிபதி வரல. நல்லா கவனிக்கணும். முதல் சம்பவத்தில் தகப்பன் நேரடியாக இயேசுவை சந்திக்க வரான். இங்கே பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதி வரவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? குணமாக்கும்படி யூதருடைய மூப்பரை அவர்களிடத்தில் அனுப்புகிறான். யூதர்களுடைய மூப்பரை இயேசுக்கு சாமிக்கிட்ட அனுப்புகிறான். போயிட்டு என்னுடைய வேலைக்கார சுகமாகணும், நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்? அவர் தன் வீட்டுக்கு வந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவே இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? மூப்பரிடத்தில் அனுப்பி குணமாக்கும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும்படி ஒரு பிரார்த்தனை, ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வைக்கிறான். என் வேலைக்காரர் சுகமாகணும், நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவங்க போகிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க? இயேசுவிடத்தில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? கருத்தாய் வேண்டிக் கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்க? நீர் இந்த வியாதியை சுகமாக்குவதற்கு, இந்த காரியத்தை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த யூதர்களுடைய மூப்பர் சொல்கிறாரு, அவன் பாத்திரனாக இருக்கிறான். இஸ் த ஒர்த்தி. அவன் பாத்திரனாக இருக்கிறான், இதை செய்வதற்கு அவன் தகுதி உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் இயேசு சாமிகிட்ட போய் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 100க்கு அதிபதி ஒரு யூதன் அல்ல. இவன் யூதன் அல்ல. இவன் வேற ஒரு மதத்தை, வேற ஒரு மார்க்கத்தை சார்ந்தவன். இவன் யூதன் அல்ல, சொல்லணும்னா ஒரு கிறிஸ்தவன் அல்ல. ஆனால் இயேசு சாமியுடைய காரியத்தை அறிந்ததுனால நிச்சயமாக இயேசுவால் இதை செய்ய முடியும். அவனுடைய ரெக்வெஸ்ட் என்னன்னா, இயேசு என் வீட்டுக்கு வரக்கூடாது, என்னை பார்க்கவே கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த 100க்கு அதிபதி இயேசுவை பார்க்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு வரணுன்னாலும் வர வேணாம் அப்படின்ட்டான். 3வது நாம் பார்க்கிறோம், அந்த வேலைக்காரனுக்காக ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்றான் அவன். அவர் அங்கிருந்தபடியே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமாவான். இதுதான் அங்கே நான் பார்க்குறோம் அந்த நடக்கிற அந்த சம்பவம். அவர்கள் என்ன சொல்கிறாங்க? இப்போ போயிட்டு இயேசு சாமிகிட்ட அந்த 100க்கு அதிபதியை குறித்த ஒரு நல்ல சாட்சியை நாம் கேட்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் வேற ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவனாக இருக்கிறான். ஆனால் அவன் அங்கே நான் வாசிக்கும் பொழுது 5வது வசனம், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். இப்போ எப்படின்னா, இயேசு கிறிஸ்து யூதர், இப்போ போயிருக்கிறவங்க யூதர்களுடைய மூப்பர் போயிருக்கிறார். ஒரு சர்ச் ஜெப ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூப்பர், அவர் தான் போய் பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, நம்ம ஜனத்தை அவன் ரொம்ப நேசிக்கிறான் அப்படின்னு போய் இயேசு சாமிகிட்ட சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம ஜனங்களுக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்குறான். அவன் தன் பணத்தை செலவு பண்ணியிருக்கிறான். 2வது நம்மளெல்லாம் நேசிக்கிறான். அவன் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறான், ராஜா கிட்ட வேலை செய்கிறான், 100 பேருக்கு மேலே அவன் அதிபதியாக இருக்கிறான். ஆனால் அவன் நம்ம ஜனத்தை நேசிக்கிறான். 2வது நம்ம ஜனத்துக்காக ஒரு ஆலயத்தை, ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறான். அவனை குறித்த சாட்சி சொல்கிறாங்க. அவன் இந்த காரியத்தை செய்வதற்கு தகுதி உடையவன் என்று சொல்லி இயேசு சாமிகிட்ட இவர்கள் போய் கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். அந்த வசனம் வாசிக்கிறோம், இயேசுகிட்ட போய் அவர்கள் கருத்தாய் வேண்டினாங்க. யாருக்காக? 100க்கு அதிபதிக்காக. 100க்கு அதிபதி யாருக்காக அவன் வேண்டுதல் செய்ய சொல்றான்? தன் நேசிக்கிற ஒரு வேலைக்காரனுக்காக. அப்ப அவன் சொல்றான், அங்க பார்த்தீங்கன்னா, அவர் என்கிட்ட வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவன் ஏன் வர வேணான்றான் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இது சொன்ன உடனே 6வது வசனம், அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான பொழுது 100க்கு அதிபதி தன்
சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்கு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, எனக்கு தகுதி இல்லை, நீ என் வீட்டுக்கு வர்றீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ இவன் கூப்பிடவே இல்லை வீட்டுக்கு வாங்கணும். முதல் சம்பவத்தில் பார்க்குறான், அவன் 2 முறை கூப்பிட்றான், போவே இல்லை இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி என்ன பண்ணுறாரு, சோகமாக்கிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வராரு வீட்டுக்கு, வர்றதுக்குள்ளேயே இவன் ஆள் அனுப்புகிறான். அவர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன். தன்னுடைய தகுதியற்ற நிலைமையை ஒத்துக்கொள்கிறான். பாருங்க, ஆண்டவரை அறியாதவன், அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் தான் குற்றம் செய்திருக்கிறவன், அவனுக்குள்ள மனசாட்சி வேலை செய்யுது, தான் செய்த தவறு, தான் வாழுற வாழ்க்கை சரியில்லை என்ற அவனுடைய மனசாட்சி அங்கே வேலை செய்யுது. பரிசுத்தமானவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை. எப்படி அந்த சகையு வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போறாரு, சகையுவே அவனும் கூப்பிடல, சகையு வீட்டுக்கு அவரே போறாரு, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து தங்க போறேன் அப்படின்றாரு. அந்த சகையு உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் யார் இடத்துலாவது அநியாயமாக எதையாவது செஞ்சிருந்தா பணத்தை வாங்கி நான் திரும்பி கொடுத்துட்றேன். கன்ஃபஸ் பண்ணுறான். ஏன்னா இவர் என் வீட்டுக்கு வரப்போறாரு, இவர் வந்து தங்க வேண்டுமானால் நான் அதற்கு பாத்திரன் இல்லை, என் வீடு பாத்திரன் இல்லை. அதுக்குள்ள மனம் திரும்புதல் அவனுக்குள்ள வருகிறது. தன் பாவங்களை குற்றங்களை அறிக்கை செய்கிறான், கன்ஃபஸ் பண்ணுறான் வழியிலேயே. ஒரு பக்கம் சந்தோஷம் அவனுக்கு. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த 100க்கு அதிபதி வீட்டுக்கிட்ட வந்துட்டார் ஆண்டவர். அப்போ அவன் என்ன பண்ணுறான், தன் சிநேகிதரை அழைத்து அவர்களிடத்தை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். சாரி, நம்ம சொல்கிறோம்ல, சாரி, மன்னிக்கணும், நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை. அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. நானும் உங்கள் முகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கு தகுதி இல்லைதுனால நான் வரலை, உங்களை பார்க்கவே வரல, நான் ஆள் அனுப்புகிறேன். தன்னுடைய தவறு, தன்னுடைய குற்றம் உணர்த்தப்பட்ட ஒரு மனுஷன் இந்த மனுஷன். ஆனால் நல்ல போஸ்டில் இருக்கான், ஹை போஸ்டில் இருக்கிறான், செலவு செய்கிறான், கிறிஸ்தவர்களுக்காக செலவு செய்கிறான். சொல்லணும்னா இவன் ஒரு புறஜாதியான், ஆண்டவரை அறியாதவன், ஆனால் தேவ ஜனங்களை நேசிக்கிறவனாக இருக்கிறான். அந்த ஊரில் நல்ல ஒரு பேர் அவனுக்கு இருக்குது. அந்த ஊரில் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாரையும் அரவணைக்கிறவனாக இருக்கிறான். அவன் ஆண்டவரத்தில் சொல்கிறான், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. இப்போ தான் சொல்கிறான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருந்தவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை போனா போகிறான், மற்றவனை வான்னா வர்றான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். அப்படின்னா என்ன சொல்கிறான், எனக்கும் நான் ஒரு பவருக்கு கீழே தான் இருக்கேன், ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு கீழே இருக்கிறவங்கள எனக்குள்ள அதிகாரம், நான் இதை செய்யினா எல்லாரும் செய்கிறாங்க, வானா வரான், போனா போகிறான், அப்படி ஒரு பொசிஷனில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. தன்னுடைய பொசிஷனை சொல்கிறான், தன்னுடைய போஸ்ட் பதவியை சொல்கிறான். 100க்கு அதிபதி என்ற பதவி, நான் வகிக்கிற அந்த பதவியில் நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே செய்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனாலும் நான் உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு பாத்திரன் இல்லை, நான் பாத்திரன் இல்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இதை கேட்ட பொழுது, இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் படிங்க. நல்லா கவனிங்க. இது வரைக்கும் இயேசுடைய வார்த்தை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்படுற அளவிற்கு அவனுடைய செயல். அப்படி என்ன செயல் அப்படின்னா, நான் பாவி, நான் தகுதி இல்லாதவன் நான் ஒத்துக்கொள்கிறான். பாருங்க, இது ஆண்டவருக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இன்றைக்கு ஒரு மனுஷன் நான் பாவி, நான் தகுதி இல்லைன்னு ஒத்துக்கவே மாட்டான், ஒத்துக்கவே மாட்டான். அந்த உணர்வே இருக்காது. தான் செய்யறது கரெக்டுன்னு தான் நினைப்பான். அவன் மனசாட்சி, அவன் செய்யறது கரெக்ட், நான் போறது ரைட்டு. ஆனால் இந்த மனுஷன் தான் தகுதி இல்லை, என் வீட்டுக்கு கடவுள் வர்றதுக்கும் நான் தகுதி இல்லை, நான் அவரை போய் பார்க்கறதுக்கும் தகுதி இல்லைன்னு தன்னை அப்படியே வெளிப்படையாக ஒத்துக்கிறான். ஆனால் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் மனுஷர்களுக்கு உதவி செய்கிறவனாக,
மனுஷர்களை நேசிக்கிறவனாக இருக்கிறத குறித்து கேள்விப்பட்ட இயேசு அவர் என்ன பண்றாரு? ஆச்சரியப்படுறாரு. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்படுறாரு. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கான் பாரு. அவன் பாவியா தான் இருக்கான். ஆனா அவன் செய்யற காரியங்கள், தன் வாழ்க்கையில நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு பேசுறானே, சொல்லி அனுப்புறானே. இன்னொருத்தவங்கிட்ட எனக்கு தகுதி இல்லைன்னு போய் சொல்லு. அல்லேலூயா. நான் அவர் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அருகதை இல்லை. அவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கும் நான் தகுதி இல்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும். ஆமென். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். முதல் சம்பவத்தில் பார்க்கிறோம், கூப்பிடுறான், வழியே போகல. கூப்பிடாமலே இயேசு இங்கே போறாரு. அவன் வர வேணான்னு சொல்லி நிறுத்துறான். ஆனால் அங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய செய்கையை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொன்ன பொழுது விசுவாசத்தை காணவில்லை. அவங்க தான் சொல்றாரு, திரளான ஜனங்களை நோக்கி ஆச்சரியப்பட்டு இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்க ஒரு வார்த்தை சொல்றார். இப்படிப்பட்ட விசுவாசம் சொல்லும் பொழுது இஸ்ரவேலுக்குள்ளே, யூத ஜனங்களுக்குள்ளே, நம்ம ஆளுங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை, கிறிஸ்தவனுக்குள்ள அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்று அவர் ஆச்சரியப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இன்னொரு விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஒரு நாயின் ஒரு விதவையாக இருந்தவ தன்னுடைய மகளுக்காக அவ என்ன பண்ற? வேண்டுதல் செய்கிறா. நாய்க்குட்டின்னு சொல்றாரு. நாய் தான் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை கீழே தாழ்த்துகிறாள். அப்பொழுது பார்த்து சொல்ற, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. இது போல விசுவாசத்தை நான் பார்க்கல. அவளும் ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதியா இருந்தாள். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே நான் வாசிக்கிறோம், ஒரு வார்த்தை அங்கே சொன்ன பொழுது அந்த வேலைக்காரன் சுகமானான். நாம் வாசிக்கலாம் 10ஆம் வசனம். பார்த்தீங்கன்னா, வியாதியாக இருக்கிறவன் சுகமடைந்ததை கண்டார்கள். பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு வார்த்தை சொன்னாரான்னு சொன்னால் அங்கே எதுவும் சொன்னதாக இல்லை. ஆனால் அவனுடைய வேலைக்காரன் சுகமாயிட்டான். இப்போ இன்றைக்கு நாம் வாழுகிற வாழ்க்கையில் இந்த 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணமாக நமக்கு இருக்கிறது. அவன் ஆண்டவரை அறியாதவனாய் இருந்தாலும், அவன் கிறிஸ்தவன் அல்லாதவனாய் இருந்தாலும், அவன் வாழ்க்கையில், அவன் மக்கள் மத்தியிலே, சமுதாயத்திலே ஒரு நல்ல ஒரு பெயர் உடையவனாக இருந்தான், புகழ் உடையவனாக இருந்தான். அவன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை யார் என்று அறிந்து தன்னுடைய குற்றத்தை, குறைவுகளை வெட்கப்படாமல் மற்றவர்களை சொல்லி அனுப்புகிறான். நான் இப்படி இருக்கிறேன், தகுதி இல்லாதவன் நான். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு தாழ்மை, நம்முடைய நிலைமையை அறிக்கை செய்கிற அந்த காரியம் கர்த்தரையே ஆச்சரியப்பட வைக்கிறது இன்றைக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அல்லேலூயா. உண்மை எதுவோ அதை உண்மை பேசுன்றார், வேற ஒன்றும் இல்லை. நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்ற உண்மையை நம்ம பேசுறதுல தப்பு இல்லை. நான் கெட்டவனா இருக்கேன்னு சொல்றதுல தப்பு இல்லை. ஆண்டவர் அதை தான் பிடிக்கிறது, அவருக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. உண்மையை பேசுறவங்க, நான் கெட்டவனா தான் வாழறேன், ஆனா நான் கெட்டவன் நான் சொல்றேன் பாருங்க மற்றவங்க கிட்ட, அது அவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் ஆச்சரியப்படுறாரு. தன்னுடைய நிலைமை அப்படியே ஒத்துக்கிறானு, மூடி மறைக்காம ஒத்துக்கொள்றானு. அங்கே நான் வாசிக்கிற ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும், அவன் சொல்ற காரியம் ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று. இதுவரைக்கும் இயேசப்பாவுடைய வார்த்தையை கேட்டவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஒரு சகைவுக்குள்ளே மனம் திரும்புதல் உண்டாச்சு. பார்த்தீங்கன்னா, அவன் யூதன் தான், அவன் புறஜாதி இல்லை. ஆனாலும் அவனை ஆண்டவர் சந்தித்தார், அவன் ரட்சிப்புக்குள்ளே வந்தான். ஆனால் இங்கே நான் பார்க்கிறோம், இவன் ஒரு புறஜாதியன். நான் வாசித்த பகுதியிலே பார்க்கும் பொழுது இவன் ஆண்டவரை அறியாதவன், அந்நியன். ஆனால் அந்த ஜனங்களை நேசிச்சான்னு வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவர் விரும்புகிற, நம்மை ஆச்சரியப்பட வைக்கணும், ஆண்டவரை நம்ம ஆச்சரியப்பட வைக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் நம் மற்றவர்களை நேசிக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். நம்முடைய குறைவுகளை, குற்றங்களை ஆண்டவருக்கு, இங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவருக்கு நேராக அவன் சொல்லலை,
இன்னொருத்தவங்க மூலமா தான் கெட்டவன் நான் நல்லவன் இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறான். நம்ம ஒத்துக்கொள்ளணும். நம்ம ஓப்பனாக நம்ம ஆண்டவருக்கு வெளியரங்கமாக ஒளிவு மறைவு இல்லாமல் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் அதை அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அப்படிப்பட்டவர்களை அவர்கள் சொல்லாமலேயே, ஒரு வார்த்தை சொல்லாமலேயே அங்கே சுகம் நடக்குது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அவர் சொல்ல ஆகும். இன்றைக்கு முதல் ஒரு பகுதி தான் நம்ம தியானிச்சிருக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்ற காரியங்களை பிறகு நாம் தியானிக்கலாம் கர்த்தர் சித்தமானால். இப்பொழுது அவர் நம்ம வாழ்க்கையில் எதை சொல்ல வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற நமக்கு எத்தனையோ கமிட்மெண்ட் இருக்குது, எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பிரச்சனைகளோடு இருக்கிறோம். ஒரு வார்த்தை அவர் சொன்னால் போதும், எனக்கு என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாறுமே. இயேசுவே, எனக்கு என் வாழ்க்கை குறித்த ஒரு வார்த்தை சொல்லுங்கள். என் சரீர பலவீனத்தை போகும்படியாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் இடிக்கப்பட்டிருக்கிற அல்லது பிரிந்திருக்கிற காரியங்கள் சேர்க்கப்படும்படியாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆண்டவரத்தில் கேட்போமா? எல்லாரும் பலகிடுவோமா? எல்லாரும் பலங்கால் படிடுவோம்.